குடுமா. சார் டேய் 3 லட்சம் ரூபாய மொத்தமா பார்த்ததே இல்லடா. ஓ மேடம், உங்க அக்கவுண்ட்ல இவ்வளவு பணம் இல்லையே. சார் இருக்கும் சார். நேத்து தான் என் அக்கவுண்ட்டுக்கு வந்துச்சு. 3 லட்சம் ரூபாய் என் அக்கவுண்ட்ல இருக்கு பாருங்க. பணம் வந்திருக்கு மேடம், ஆனா திரும்ப எடுத்திருக்கீங்களே. ஐயோ நான் எடுக்கல சார். பாருங்க. உங்க அக்கவுண்ட்ல தான் மேடம் பணம் போயிருக்கு. ஏய் எழுல என்னடா சொல்றாரு இவரு? இருமா, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. நீங்க எடுக்காம காசு எங்கேயும் போயிருக்காது. இரு சார், ஒரு வாட்டி நல்லா பாருங்க சார். பணம் 3 லட்சம் வந்திருக்கு, ஆனா 3,30,000 ரூபாய் எடுத்திருக்கீங்க. பேலன்ஸ் உங்க அக்கவுண்ட்ல 130 ரூபா தாங்க இருக்கு. ஐயோ அம்மா இருமா. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நேத்து தான் வந்துச்சு சார். அக்கவுண்ட்ல இருக்கும் சார். பாருங்க. என்னடா எழுது இவர் எப்படி சொல்றாரு? இல்லீங்க மேடம். ஐயோ என்னடா இது? சரி சரி பதறாதம்மா, ஒரு நிமிஷம் இரு. சார் மேனேஜர் இருக்காங்க பாருங்க. அம்மா நீ வா. ஐயோ அட வாமா வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. வாமா உட்கார். சொல்லுங்க சார், அக்கவுண்ட்ல இந்த பணம் காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா? பாஸ்புக் கொடுங்க. இந்தாங்க சார். அம்மா பணம் எடுத்திருக்கேம்மா. என்ன சொல்றாருடா இவரு? சார் நேத்து தான் கேட்டரிங் ஆர்டர் முடிச்சு பணம் வந்துச்சு சார். பணம் வந்துருச்சுன்னு மெசேஜ் கூட வந்துச்சு சார். பணம் எடுக்கிறதுக்கு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம் சார். உங்க பேங்க் டீடைல்ஸ், செக் புக்கை வேற யாருக்காவது கொடுத்தீங்களா? ஆஹா சார் அதெல்லாம் எதுவும் இல்லை. அம்மாவோட டீடைல்ஸ் மொத்தமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா இல்லைன்னா இந்த அக்கௌண்ட்டை நான் தான் சார் டீல் பண்ணுவேன். வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. சார் பெரிய அமௌண்ட் சார். அது ஏன் பணம் கூட இல்ல, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் சார். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பணம் வந்துருச்சுன்னு மெசேஜ் வந்த மாதிரி பணம் எடுத்தப்பவும் மெசேஜ் வந்திருக்குமே. ஐயோ எழு என்னடா? அம்மா ஒரு நிமிஷம் போனை கொடு. சார் பணம் எடுத்த மெசேஜ் வந்திருக்கு சார். அத கொடுங்க. மெசேஜ் வந்திருக்கேம்மா. ஐயோ சார் நான் எடுக்கல சார். நான் எடுக்கல. எழு என் பணம் எங்க சார் போச்சு? சார் ஒண்ணுமே புரியல சார். அம்மாவும் எடுக்கல, நானும் எடுக்கல. அப்புறம் எப்படி சார் பணம் காணாம போகும்? வேற யாருக்கோ உங்க அக்கவுண்ட் நம்பர், பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க. சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பணம் எடுத்திருக்கு தம்பி, அதனால பணம் இப்ப அக்கவுண்ட்ல இல்ல. சார் உங்களை நம்பிதான் சார் பேங்க்ல பணமே போடுறோம். இப்படி சொன்னா எப்படி சார்? டெய்லி இப்படி எத்தனையோ ஃப்ராட் வேலைங்க நடக்குது. நிறைய பேர் இப்படி பண விஷயத்துல ஏமாந்துட்டு இருக்காங்க. ஐயோ அதனாலதான் பேங்க் விஷயத்துல கவனமா இருக்கணும்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐயோ என் பணம் போச்சு. என் பணம் போச்சு சார். ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க பாப்போம். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் அது எப்படி காணாம போகும் சார்? நாங்க யாருமே எடுக்கல. எப்படி காணாம போகும் சார்? ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஏதாவது பண்ணுங்க சார். அம்மா நீ வா. இந்தாங்கம்மா. தேங்க்யூ சார். ஓகே. அம்மா 3 லட்சம் ரூபாய் எழு. எப்படிடா? எப்படி? அங்க வீட்ல எல்லாரும் இருப்பாங்களே, நான் என்னடா பதில் சொல்லுவேன்? 3 லட்சம் ரூபாய் போச்சே. எப்படி எப்படி? நீ வா போலாம். என்னால முடியாதுடா. நீ வாமா பாத்துக்கலாம் வா. ஐயோ பயமா இருக்குடா. ரொம்ப நேரம் ஆச்சு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வந்துருவாமா, இப்ப வந்துருவா. பேங்க்னா முன்ன பின்ன ஆவதானே செய்யும். இறங்கம்மா.
என்ன பாக்யாவை காணோம்? பேங்க்ல பணம் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமாக்கா, அதானே. ஒண்ணும் புரியலையே. எல்லாருமே வந்துட்டாங்கடா. நான் பணம் கொடுக்கணும். இப்ப நான் என்னடா செய்ய போறேன்? பணம் காணாம போனதை இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேணாமா? ஆ? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சொன்னோன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இவங்க எவ்வளவு தூரம் நம்மளை நம்புவாங்கன்னு தெரியல. நான் ஒரு லூசுடா. அம்மா, நேத்து அக்கவுண்ட்ல பணம் வந்துருச்சுல, எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கணும்ல. அல்பமா ஒரே ஒரு நாள் என் அக்கவுண்ட்ல இருக்கணும்னு நினைச்சேன் பாரு. அதான் தப்பா போச்சுடா, தப்பா அம்மா, போச்சு. அம்மா, அம்மா, இப்படி ஆகும்னு யாருமே நினைக்கலமா. அக்கவுண்ட்ல இருந்த பணம் எப்படிடா மாயமா போச்சு? அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாமா. இப்ப உள்ள போலாம், வா. உள்ளயா? வேணாம், போய் என்னடா பண்ண போறோம் சொல்லு. பயமா இருக்குடா. பாக்கியாக்கா வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? ஆமா பாக்கியா, என்ன அங்கேயே நின்னுட்ட? உனக்கா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. வா வா எழிலு. இதோ வரேன் தாத்தா. அம்மா வா. வாமா, பாத்துக்கலாம், வா. அக்கா வந்து ஈஸ்வரி வந்தால இப்ப என்ன சொல்ல போற? வாமா வாமா வா பாக்கியா. எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரமா பணத்தை எடுத்து கொடுத்துருமா. பாக்கியா, சீக்கிரம் பணத்தை எடுத்து கொடு. எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நிக்கிறது? வீட்ல வேலையெல்லாம் இருக்குல்ல. நான் சமைச்சது என்னன்னு உனக்கு தெரியும்ல. இந்த நீயே பிரிச்சு பாரு. அம்மா, அக்கா, இவங்களுக்கு பூரா பணத்தை செட்டில் பண்ணிட்டு மளிகை கடைக்காரருக்கு வர கொடுக்கணும்க்கா. அவர் வேற இப்ப வந்து கேட்டு போனாரு. ஏன் பாக்கியா, நீ ஏன் இப்படி ஆட்டம் முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி நிக்கிற? எல்லாரும் உங்ககிட்ட தானே பேசுறாங்க. ஏக்கா ஒரு மாதிரியா இருக்கிற? எழிலு, என்னாச்சு பாக்கியாக்கு? ஏன் அவன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன உன் முகமும் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதானம்மா. அது அது என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? இன்னைக்கு அம்மாவால பணம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? பாக்கியா, என்னாச்சு? ஏன் கொடுக்க முடியாது இன்னைக்கு? பாக்கியா, இன்னைக்கு தரேன்னு சொல்லி தானே வர சொன்னேன். இப்ப என்ன இப்படி சொல்ற? அம்மா இன்னைக்கு தரலாம் தான் நினைச்சாங்க. சமைச்ச இடத்துல இருந்து பணமும் வாங்கிட்டாங்க. அதை எடுக்க தான் நாங்க 2 பேரும் பேங்க்குக்கு போனோம். அங்க ஒரு சின்ன பிரச்சனை, டெக்னிக்கல் எரர். அதனால பணத்தை எடுக்க முடியல. என்னது, பணத்தை எடுக்க முடியலையா? என்ன தம்பி புதுசு புதுசா சொல்றீங்க? என்ன இப்படி சொல்றாங்க? அதானே, எப்பதான் பணத்தை தர முடியும்? பிரச்சனை சரியாக இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். இன்னும் 2 நாள்ல உங்க எல்லாருக்கும் சேர வேண்டிய பணத்தை எங்க அம்மா கொடுத்துருவாங்க. சுத்தம். சொன்னா சொன்ன மாதிரி இருக்க வேண்டாமா பாக்கியா? அப்ப ஒண்ணு சொல்ற, இப்ப ஒண்ணு சொல்ற. அக்கா, 2 நாள் தானே. அம்மா எங்க போயிட போறாங்க? இங்க பாருங்க, பேங்க்குக்கு தான் போயிட்டு வரோம். அம்மா குடுமா. அக்கா இங்க பாருங்க, பேங்க்குக்கு தாங்க போயிட்டு வரோம். பேங்க கூட பாருங்க, பணம்லாம் நாங்க இன்னும் எடுத்துட்டு வரல. ஐயோ, அப்ப பணம் இப்ப கிடைக்காதா? உடனே எடுக்க முடியாதுன்னு மேனேஜர் சொல்றாருக்கா. நாங்க என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. 2 நாள் தான்க்கா, அம்மா உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. பாக்கியா,
நீ ஏன் இப்படி நிக்கிற? நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியே. அம்மாக்கு இன்னைக்கு சொன்னபடி பணத்தை கொடுக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. பாக்யா, 2 நாள் தான் கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சிருக்கோம். 2 நாள் பணத்தை கொடுக்கல, அவ்வளவுதான். இத பாரு பாக்கியா, இதெல்லாம் சரியில்லை. சீக்கிரமா பணத்தை கொடுக்க பாரு. 2 நாள் தான். பாக்யா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட காசு, 2 நாள் பணத்தை கொடுத்துடணும், அவ்வளவுதான். பாக்கியா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். உன்னை நம்பி தான் போறோம். 2 நாள்ல பணத்தை கொடுக்க பாரு. எல்லாம் தலை எழுத்து. அம்மா பாக்கியா, என்னம்மா என்னாச்சு? இல்ல இல்ல, என்னாச்சுடா சொல்றா. அது ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்க உள்ள வாங்க, நான் சொல்றேன். போங்க. சரி, உள்ள வாங்க. போங்க. இல்ல எப்படி அக்கௌண்ட்ல உள்ள பணம் காணாம போகும்? முதல்ல அக்கவுண்ட்ல பணம் வந்துச்சா? சமையலுக்கு ஆர்டர் கொடுத்த ஆளு ஏதாவது ஏமாத்திருக்க போறான். இல்ல அத்தை, பணம்லாம் வந்துருச்சு. பணம் வந்துருச்சுன்னு அம்மாக்கு மெசேஜ் வந்துச்சு, நான் கூட படிச்சேன். ஒருவேளை அந்த ஆளு பணத்தை போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டாரோ? ஏண்டா, அப்படி ஏதாவது நடந்திருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தாத்தா. அவர் சொன்னபடி பணத்தெல்லாம் போட்டிருக்காரு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் அந்த பணம் அம்மாவோட அக்கவுண்ட்ல இருந்து வெளியே போயிருக்கு. பணம் எப்படிடா வெளியே போகும்? அது என்ன நடந்த வெளியே போகும்? ஈஸ்வரி, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? ஏன் பாக்கியா, நீயே போய் பணத்தை முன்னாடியே எடுத்துட்டியா என்ன? அவளை பணத்தை எடுத்து அவ என்ன பண்ண போறா? அப்போ அந்த பணம் எங்கதான் போச்சு? என் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் இருக்குன்னு நீ தானே சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு அது காணும்னு சொல்ற. பணத்துக்காக வாச முனையில வந்து அந்த பொம்பளைக்கு கூட்டமா நிக்கிறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல என்ன நடக்குது? அம்மா, பணம் எங்க போச்சுன்னு பேங்க்ல தெரியலையா என்ன? ஏதோ ஃப்ராடு வேலை சரியா? அம்மாவோட அக்கவுண்ட்ல இருந்து மொத்தமா பணம் போயிருக்கு. ஓ, ஊர்ல எல்லாரோட பணமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல தான் வச்சிருக்காங்க. இவ அக்கவுண்ட்ல மட்டும் ஃப்ராட் பண்ணி எடுத்துட்டாங்களாமா? அதுவும் நேத்துக்கு அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் இன்னைக்குள்ள போயிடுச்சா? எப்படிடா? அப்பா, இன்னைக்கு இல்ல, நேத்தே பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அதான்டா, எப்படி எப்படி எடுத்தாங்க? பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுவும் அம்மாவுக்கு டெபிட் கார்டு, ஆன்லைன் ஆப்னு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் எப்படி போச்சு? ஆண்டி, யாருக்காவது பேங்கிங் டீடைல்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல ஜெனி, யாருக்குமே கொடுக்கல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யாராவது ஃபோன் பண்ணி உங்க அக்கவுண்ட் நம்பர், கார்டு டீடைல்ஸ் ஏதாவது கேட்டாங்களா? நான் யாருக்கு கொடுக்க போறேன் ஜெனி? அக்கா, நீ நேத்து யாருக்கும் போன்ல உன் கார்டு நம்பர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேல, கார்டு நம்பர்? ஆமாங்கய்யா. என்னது, கார்டு நம்பர்லாம் சொன்னியா? அம்மா, கார்டு நம்பர் கொடுத்தியாமா? சொல்லுமா. என்னம்மா? பாக்கியா, யாரு கொடுத்தொலைச்ச? பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. பேங்க்குக்கா? மா, பேங்க்ல இருந்தெல்லாம் கார்டு நம்பர் கேட்க மாட்டாங்களேமா? இல்ல சரியா, பேங்க்ல இருந்து தான் ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் கொடுத்தேன். அம்மா, அவங்க என்ன கேட்டாங்க?
பேங்க் டீடைல்ஸ் வேற என்ன கேட்டாங்க? அது அது கார்டு மேல 16 நம்பர் இருக்கும்லடா, அது கேட்டாங்க. அப்புறம் பின்னாடி 3 நம்பர் இருக்கும்னு கேட்டாங்க. அப்புறம் என் பேரை கூட கேட்டாங்க. அப்புறம் ஏதோ ஓடிபி மெசேஜ்னு ஏதோ சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன்டா. பாக்கியா, என்னம்மா நீ? பேங்க்ல இருந்தா போன் பண்ணாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாங்க, பேங்க்ல இருந்து தான் போன் பண்றேன்னு சொன்னாங்க. ஒரு மண்ணும் தெரியலனா எதுக்கு இந்த வேலை எல்லாம் செய்யற? இடியட். அம்மா, அப்படி எல்லாம் பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொன்னா நம்ப கூடாதுமா. இது ஃப்ராட் கால்மா. ஃப்ராடா? என்னடா சொல்ற? அச்சோ ஆமா ஆண்டி, நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக ஃப்ராட் பசங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஐயோ, அவங்களுக்கு எப்படி என்கிட்ட பணம் இருக்கிறது தெரியும்? இந்த விவரம்லாம் இப்ப வந்து கேளு. யாரோ பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்களா, எல்லா டீடைல்ஸையும் எடுத்து கொடுத்துட்டாலாம். பணம் போச்சே, என்ன செய்ய போற? மா, நீ கார்டு டீடைல்லாம் கொடுத்துருக்கவே கூடாதுமா. எனக்கு தெரியாதுடா. இப்போ அந்த பணம் கிடைக்காதா? சொல்லுடா, பணம் கிடைக்காதா? பாக்யா, எப்படி கிடைக்கும் சொல்லு, எப்படி கிடைக்கும்? போனது போனதுதான். ஐயோ, போச்சா? என் பணம் போச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாருக்கும் நான் எப்படி கொடுப்பேன்? ஐயோ, எப்படி போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எதுவும் ஆயிருக்காது. நீ அழாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா. போச்சுடா, என் உழைப்பெல்லாம் போச்சு. ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சு. எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்ல போறேன்? ஐயோ, இப்படி முட்டாளா இருக்கேன். ஒண்ணும் இல்லம்மா, அழாதம்மா. முட்டாளா இருக்கேனே, இப்ப என்ன பண்றது? பாக்கியா, இந்த மாதிரி மோசடி நடக்குதுன்னு எவ்வளவு பேப்பர்ல படிக்கிறோம், எவ்வளவு டிவில பாக்குறோம். என்னம்மா நீ? என்னடா பண்றது? 10 ரூபாய் 20 ரூபாய் இல்ல, லட்சக்கணக்கான பணம் திரும்ப கிடைக்காதுன்னா நீ என்ன செய்ய போற? அது ஓம் பணம் இல்ல, ஊர்ல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம். இப்ப நீ என்ன செய்ய போற? அக்கா, மளிகை கடைக்காரருக்கா, இன்னைக்கு பணம் தரோம்னு சொல்லியிருந்தோமே. சார், அம்மா ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா அழாதம்மா. ஏன் சார் இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னீங்க? வெயிட் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. அதான் வீட்டுக்கு வந்தேன். அதுல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு 2 நாள்ல உங்க பணத்தை கொடுத்துறோம். 2 நாளா? கொஞ்சம் நெஞ்ச மளிகை இல்லைங்க, நிறைய ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். நீங்க இன்னைக்கு தரேன்னு சொன்னதை நம்பி தானே நான் கொடுத்தேன். இன்னும் 2 நாள்னா எப்படி? அண்ணே, பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. கண்டிப்பா 2 நாள்ல பணத்தை கொடுத்துடுறோம். நாங்க ஒன்றும் தெரியாத ஆளுங்க கிடையாது, இல்ல இங்கதான் இருக்க போறோம். கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம். ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திருப்பி கொடுத்துடுறோம். 2 நாள்ல பணத்தை கொடுத்துடணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்னு அழாதம்மா. இல்லையே. எந்திரி எந்திரி, நான் சொல்றத கேளு. எந்திரி எந்திரி, அழாதம்மா. பயமா அம்மா, இருக்கு. அதான் 2 நாள் டைம் கேட்டிருக்கோம்ல, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாமா? நீ அழாத. டேய், 2 நாள்ல கொடுக்க போறியா? எப்படா கொடுப்ப? ஏற்கனவே பொம்பளைங்க வந்து கேட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கும் 2 நாள்ல தரேன்னு டைம் சொல்லிருக்க. இப்போ மளிகைக்காரன் வந்திருக்கான், அவனுக்கும் 2 நாள். எப்படி அந்த ஆளுக்கு எப்படி கொடுக்க போற? அதுவும் ஆயிரங்களா, லட்சங்கள் எப்படி கொடுக்க போற? பணம் போனது போனதுதான், அது திரும்பி வரப்போறது இல்ல. மறுபடியும் எப்படா திரும்பி கொடுப்ப?
bastard! அப்பா ஏய் வாய மூடுறா. என்னைக்கு நீ தானா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சதா இந்த வீட்ல பிரச்சனையெல்லாம். வீட்ல சும்மா இருன்னு சொன்னா உன்னால இருக்க முடியல. அத பண்றேன் இத பண்றேன் அத சமைக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து நிக்கிற. உன்னால இந்த வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. இப்ப லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்து தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. யாரோ நம்பர் கேட்டாங்களா இவன் எடுத்து கொடுத்துட்டானா? அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப இவ்வளவு பணம் போயிருக்க, என்ன செய்ய போற?